எல்லாருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். நாளைய தினத்திலே இந்தியாவின் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கின்றது. 4 முனை போட்டியாக. அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பக்கம், நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம். இவ்வாறாக ஒவ்வொருவரும் தங்களுடைய பிரச்சார வேலைகளை முடித்து நாளைய தினத்தில நடக்க இருக்கின்றதான அந்த தேர்தல களம் காண இருக்கின்றார்கள். இது எவ்வாறாக இருந்தாலும் அநேகமான இளைஞர்கள் வெளிநாடுகளிலிருந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நல்ல விடயம். நிச்சயமாக தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும். இந்த 4ஆம் தேதி எப்போ வருமென்ற மாரி இருக்கு எனக்கு. ஏனென்றா 4ஆம் தேதி தான் அந்த முடிவுகள் வெளியே வரும். அரியாசனத்தில் யார் ஏறுவார்கள்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார்? என்றதான ஒரு சிந்தனை எனக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கு. யார் வருவா? யார் வருவா? யார் வருவான்ட்டு. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வருவான்ட்டு. ஆனா இந்த முறை நிறைய கருத்து கணிப்புகளை பொறுத்தவரையில் செந்தமிழன் சீமான் அவர்கள், அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போவார் என்கிறதாய் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்குதுண்டு. பபாய்.